ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யம்மியான டிஷ்ஷை தான் செய்ய போகிறோம். அதுவும் குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம குட்டீஸ் எல்லாம் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி ஸ்கூல் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் வீட்டில் அடிக்கடிக்க எதனா சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை கலந்து வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போது எண்ணெயில் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட்டாக ஆகிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபிஷ் கபாப் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம டூனா ஃபிஷ் எடுத்துருக்கோம். டூனா ஃபிஷ்ஷை அப்படியே பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்களேன். நாங்கள் அதனால தான் பீஸாக கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதை வச்சு ஒரு சூப்பரான கபாப் செய்யலாம். முதல்ல டூனா ஃபிஷ்ஷில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 4 வாட்டி கழுவி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளையும், அரை எலுமிச்சைப்பழ சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சைப்பழ சாறு அதிகமாக சேர்க்காதீங்க, அரை எலுமிச்சைப்பழ சாறு போதும். சப்போஸ் 1 கிலோன்னா நீங்கள் ஒரு 1/4 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிங்கனாலே போதுமாக இருக்கும். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தனி மிளகாத்தூளை சேர்த்துடலாம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட்டு கலர் மட்டும் கொடுக்கும், காரம் கொடுக்காது. சப்போஸ் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைனாலும் நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கபாப் பவுடர் கடையில் கிடைக்கும், ஒரு பேக்கெட்டு, அந்த பேக்கெட்டு ஃபுல்லாக சேர்த்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோன்னா அந்த உப்பு காரெல்லாம் செம்மையாக இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு எப்போ வேணுமோ நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் அடிக்கடிக்க மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமான அளவுக்கு சேர்த்துட்டு இதை அப்புறமா குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டி இதிலேயே எண்ணெயிலேயே பொரிக்காதீங்க. இப்போது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் சேர்க்கணும். சேர்க்கும் போது பத்திரம், கையிலெல்லாம் செதுரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியமுக்கு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா அப்படியே கலர் மாறி வருது பாருங்களேன். அப்படியே பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை அப்படியே உருவி சேர்த்துடலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கொத்தோட கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இதோட அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். பார்க்கவும் அழகாக இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கூட வறுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. எப்போ வேணுமோ சாப்பாட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே அவ்வளோ செம்மையாக இருக்குது இல்லையா? இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோடு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.